காட்ஸ் லா படி எல்லா மனுக்குலத்தில் எல்லா மனுஷனுமே சாபத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் அவர் பார்த்தாரு, என்ன பண்ணுறது, நானே உனக்கு ஆன்சரை சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு. கிறிஸ்துவே நம்முடைய ஆன்சராக இருக்கிறார். கிறிஸ்துவே ஆன்சராக இருக்கிறார். அவரே வந்து என்ன பண்ணிட்டார், சரி விடு, நானே ஆன்சர் எழுதுறேன், நானே என்ன பண்ணுறேன் ஆன்சர் எழுதி என்னை பாஸ் ஆக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாண சாபத்துக்கு கீழேயும் இப்பொழுது இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அந்த ஆதாமின் சாபத்துக்கு கீழேயும் நீங்கள் இல்லை. அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு விதி விலக்கப்பட்டதாக இல்லை என்றால் எக்ஸப்ஷனல் கேஸாக உங்களை மாற்றிவிடும். இந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்குங்க, வியாதி வருங்க, ஆனால் நீங்கள் யார், விதி விலக்கப்பட்டவர். நம்ம வந்து நம்பிட்டோம், நானும் இந்த சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புனதுனால பாருங்கள், அது நம்ம மேலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு.